உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மதி வந்துட்டு மன்னிப்பு கேட்க முடியாது. உங்கள மாதிரி சுயமரியாதை இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொன்ன விஷயம், இப்போ மலர ரொம்பவுமே ஒரு மாரி வருத்தப்பட வைக்குது. நைட்லாம் தூங்காம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்களா தானாவே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நானும் இப்படிதான் இருந்திருக்கணுமோ? நான் தான் சுயமரியாதையே இல்லாம இருந்துட்டேனோ? நான் முட்டாளா இருந்திருக்கேன். அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, பாக்கியராஜ் எந்திரிச்சு, "என்ன மலர் இப்படி தானா உட்காந்து பேசிட்டு இருக்க? நீ வந்து படு" அப்படிங்கிறாங்க. இல்ல என்னதான் வந்துட்டு மதி சொன்னாலும், அதில எவ்வளோ உண்மை இருக்குன்னு எனக்கு இப்ப தான் புரியுது. நானும் அந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மலர் சொல்றாங்க. "நீயே பார்க்குறல்ல, மதி பேசுனுச்சுங்கிறக்காக வீட்ட விட்டே வெளிய அனுப்பிட்டாங்க. உள்ளார கூட கூப்பிடல. இப்படி இருக்கும்போது ஏன் நீ இப்ப அதெல்லாம் யோசிக்கிற?" அப்படிங்கிறாரு. ஆனா இந்த இடத்துல என்னதான் வந்துட்டு பாக்கியராஜ் தனக்காக பேசல, அப்பா, அம்மாவுக்கு வந்துட்டு அடங்கி போறாரு அப்படின்னாலுமே, மலர் வந்துட்டு இனிமே நம்மளும் மதி மாதிரி தான் இருக்கணும். எதுனாலும் நம்ம தப்பே பண்ணாம நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? யாராவது மன்னிப்பு கேளுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேல தப்பே இல்லாம நம்ம மன்னிப்பு கேட்டுருக்கோம்ல. இனிமே நம்ம மதிய மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு மலர் முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க மட்டும் குடுத்துருங்க. ஸோ ரொம்பவுமே அவங்க புலம்பிட்டு இருக்கும்போது, பாக்கியராஜ் என்னதான் சமாதானப்படுத்தினாரோ, இவங்க வந்துட்டு சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. நான் வந்துட்டு முட்டாளு. அதுவும் சுயமரியாதையே இல்லாத ஒரு முட்டாள். வீட்ல இருக்கவங்க யார் என்ன பேசினாலும், நான் ஆரம்பத்தில கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ என்ன எப்படி நடத்துனாங்களோ, அதே மாதிரி தான் இப்போ மதியையும் நடத்துறாங்க. ஆனா, நான் அப்போ நம்ம குடும்பம், நம்மளோட புருஷன் தானே, நம்ம புள்ள தானே, நம்மளோட மாமியார், மாமனார் தானே, குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அனுசரிச்சு போனேனே தவிர, ஆனா அந்த எல்லா இடத்துலயும் என்னோட சுயமரியாதைய நான் இழந்திருக்கேன்னு எனக்கு இப்ப தான் புரியுது. அத மதி எனக்கு இப்ப தான் புரிய வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஏன் அப்படிலாம் நினைச்சு கஷ்டப்படுற? நீ வாயேன் வந்து படு" அப்படிங்கிறாரு. "இல்ல எனக்கு படுத்தாலும் தூக்கம் வராது. நீங்க போய் தூங்குங்க" அப்படிங்கிறாங்க. "நீ வந்து படேன், உனக்கே தூக்கம் வரும்" அப்படின்னு அவரு வலுக்கட்டாயமா கூப்பிட்டு "படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் படுத்தாலும் ரொம்ப நேரமா வந்து மலருக்கு தூக்கமே இல்ல. காலையில பார்த்தா 5 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்குது. அப்பவுமே பாக்கியராஜ் முழிச்சு பார்க்குறாரு. அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு 5:15க்குலாம் வந்தவங்க, அடுத்ததா தன்னோட வேலைய பார்க்க போகணும் அப்படின்ட்டு போய் பார்க்க போறாங்க. இப்போ அவரு பார்த்துட்டு, "இப்ப நீ ஓகே தானே?" அப்படிங்கிறாரு. "ஓகேவா? நேத்து நைட் எப்படி இருந்தேனோ, அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கேன். எனக்கு யாரு மேலயும் கோவம் இல்ல. உங்க மேலயோ, இல்ல மதி மேலயோ, வீட்ல இருக்கவங்க மேலயோ யாரு மேலயும் கோவம் இல்ல. என்ன நெனச்சு என் மேல தான் கோவம் வருது. நான் ஏன் இந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன்? சுயமரியாதையே இல்லாத ஒரு முட்டாளா இருந்திருக்கேன்னு நெனைக்கும்போது, எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு" அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜ் சமாதானம் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போதுமே, "எனக்கு 1008 வேலை கிடக்கு. நான் போய் வேலைய பார்க்குறேன். என்ன பண்றது? எது நடந்தாலும் குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு தானே நான் ஒண்ணொண்ணும் பண்றேன். அதனால தான் எல்லாரும் என்னை இப்படி வந்து ரொம்ப அலட்சியமா நினைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. ஆனா, அங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, இப்போ சுரேஷ உட்கார வச்சுட்டு, அவங்க அம்மா ரொம்பவுமே இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி, ஒரு அடிமை மாரி வந்துட்டு மதிய வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ, அத சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, "நீ போய் சுரேஷ வர சொல்லு. அவன்கிட்ட நான் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "இருங்க நான் போய் கூப்பிடுறேன்" அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்த உடனேயே, "அப்பாவுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாயிருச்சுடா. எப்பவும் 1 மாத்திரை போடுறவரு, இப்போ 2 மாத்திரை போட்டிருக்காருடா" அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ், "அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாமாப்பா?" அப்படிங்கிறாங்க. "ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒண்ணும் வேணாம்டா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னதான்டா சொல்றா உன் பொண்டாட்டி? பேசுனியா?" அப்படிங்கிறாங்க. "அவகிட்ட நான் எதுக்குப்பா பேசணும்? நான்லாம் எதுவும் பேசல. அதான் அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன?" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருடா, இந்த குடும்பத்தோட மரியாதை என்ன? நம்ம எப்படி கௌரவத்தோட இருக்கோங்கிறதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சொல்லவே இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "ஏன் அவகிட்ட போய் நான் என்னத்த பேச முடியும்? சரி நான் அவளுக்காக ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்தா கூட, அதுக்கு அத்தன ரூல்ஸ் பேசுறா. அவகிட்டலாம் பேச முடியுமா மனுஷன்?" அப்படிங்கிறாரு. "நீ என்னடா நெனச்சிட்டு இருக்க சுரேஷு? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னைய டிவி, பேப்பர்ன்னு அசிங்கப்படுத்தினவ, உன் வேலையே இல்லாம பண்ணவ. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளே, இதுக்கப்புறமாவது நீ உன் புடிக்குள்ளார உன்ன அவள வைக்க வேணாமாடா? இங்க பாருடா சுரேஷு, பொண்டாட்டினா புருஷனுக்கு அடங்கி போறவளா இருக்கணும். ஏன் இப்போ அவ இல்ல மலர் இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். ஏன் உன் அக்கா எப்படி இருக்கா? நான் எப்படி இருக்கேன்? அந்த மாதிரி தான்டா. இந்த மாதிரிலாம் இல்லன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். என்ன பெருசா ஒரு ரூ. 20,000 சம்பளம் வாங்கிட்டா அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா ஆடுறா" அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, "ஏய் இங்க பாரு, 2000மோ 20,000மோ ஆனா வேலைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே அவ இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்கா. அதுக்கு முதல்ல நம்ம ஆப்பு வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் சொன்ன உடனே ராஜலட்சுமிக்கு அப்படி ஒரு இது, "நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன். அவள ஆரம்பத்துலேருந்தே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். நானும் கொஞ்சம் இதா தான் போயிட்டேன் போல இருக்கு" அப்படின்ட்டு ரொம்ப ஏதோ மதிய வந்துட்டு ரொம்ப தாங்கு
தாங்கன்னு தாங்கின மாதிரி ஒரு பில்டப் ஒன்று கொடுக்குறாங்க. சுரேஷ் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்போது அவங்க அப்பா சொல்லிடுறாரு, இங்கே பாருடா, அவள் இந்த வீட்டுக்கு திரும்ப வரா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீ சொல்கிறதுக்கு மறுபேச்சு அவள் பேசக்கூடாது. வீட்டில் இருக்க பெரியவங்க யார் சொன்னாலும் மறுபேச்சு பேசாமல் எதிர்த்து பேசாமல் அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருக்கணும். எது சொன்னாலும் செய்யணும். அதை விட்டுட்டு இதே மாதிரி அவள் வந்து தலகணத்தோட லா அண்ட் ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோவேன், இந்த மாதிரி ஒருத்தில நம்ம வீட்டுக்கு தேவையே கிடையாது. அவகிட்ட நல்லா எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு நீ சொல்கிறத கோட்டை கிழிச்சின்னா அதை தாண்டாமல் இருக்கணும்னு, அப்படி இருக்கானா மட்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா கூட்டிகிட்டு போனோன்னே பொண்ணு எப்படியெல்லாம் வெளியில் உட்காந்துருந்தா அதெல்லாம் நினச்சி அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த காஞ்சனா உடனே, என்னடி ஆச்சு, ஏண்டி திரும்ப நீ போய் வெளியில் உட்காந்துருக்க அப்படிலாம் அவங்க மாற்றி மாற்றி கேள்வி கேட்கும்போது அவர் இருந்துட்டு, இங்கே பாரு காஞ்சனா, முதல்ல அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரில, எப்போ சாப்பிட்டதோ முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னோடனே சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வேக வேகமாக மதி சாப்பிடும்போது அவங்க அப்பாவுக்கு அப்படியே கண்ணே கலங்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு சப்பாத்தி எடுத்துகிட்டு ஒரு வாடி அப்படின்றாங்க. இல்லைம்மா வேண்டாம் எனக்கு போதும் அப்படின்னோடனே, சரி நீ போய் நல்லா தூங்கி எந்திரிப்போ, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தங்கச்சி கூட போய் படுக்க போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா காஞ்சனா, அவள் தனியாக வெளியே உட்காந்துட்ருக்கா. அவங்க மாமியார் குடும்பம் மொத்தமும் புருஷன் கூட கதவை நல்லா சாத்திட்டு உள்ளே எல்லோரும் இருக்காங்க. போனோடனே நம்ம பொண்ணு அப்படி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அவளை. எனக்கு தெரிஞ்சு இவள் வந்துட்டு அவள் தப்பு பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அவள் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு போனோமா வந்தோமான்னு ரொம்ப சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்தா. நம்மளோட வலுக்கட்டாயத்தினால இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்போ அவள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறா பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும்போது இப்போது ரூமில் போய் திறந்து பார்க்குறாங்க. ரொம்ப அதாக தூங்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு ரொம்பவுமே கண்ணு கலங்குறாங்க. இன்றைக்காவது குழந்தை நிம்மதியாக தூங்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வெளியில் வராங்க. இப்போ சுரேஷோட அப்பா வந்துட்டு, தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணு, நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன பேச போகிறீங்க மாப்பிள்ளை கிட்ட அப்படிங்கிறாங்க. நீ ஃபோன் பண்ணு, நான் பேசணும் அப்படின்னோடனே சரின்னு ஃபோன் பண்ணி கொடுத்தோன்னே, மாப்பிள்ளை ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த மதி வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு மாமா அங்கெல்லாம் போகணும், அவள் தான் சரியான திமிரு பிடிச்சவளாக இருக்கா, உங்கள்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல, வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்துட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்டோன்னே கிளம்பி போயிருக்கா, அவக்கு வீட்டுக்கு போய் நான் என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம் என்னத்துக்காகிறது. இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே அவள் வெளியே கிளம்பி போயிட்டான்னா நம்மளும் ஒரு மாதிரியானதாக தானே இருக்கும். அதனால் நீங்கள் போயிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிடுங்க, இனிமேல் அவள் அந்த வீட்டுக்கு வரான்னா யாருக்கிட்டையும் எய்த்து பேசக்கூடாது, எது சொன்னாலும் மறுத்து பேசாமல் அந்த வேலையை அவள் செய்யணும். முக்கியமாக யாருக்கிட்டையும் பெரியவங்க கிட்ட மரியாதை குறைவாக பேசக்கூடாது, இந்த திமுறோடலாம் நடந்துக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் சம்மதம்னா மட்டும் இந்த வீட்டுக்கு வர சொல்லுங்கள், இல்லைனா அவங்க இந்த சைடே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா, உங்களுக்காக நான் போய் பேசுகிறேன், ஆனால் எனக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கெலாம் பெருசாக விருப்பம் இல்லை, உங்களுக்காக மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே என்னடா இவரும் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பா அம்மா 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு பதறாங்க. ஏன் பதறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு, என்ன ராமமூர்த்தி உன் பொண்ணு பண்ணுறதெல்லாம் சரியா இல்லையே அப்படிங்கிறாரு. அதை பார்த்துட்டு, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அவள் மேலே தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், என் பொண்ணு எப்போவுமே தப்புனா தப்புன்னு சொல்லிடுவா, தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு தான்ப்பா சொல்லுவா அப்படிங்கிறாங்க. அதுக்காக போகிற இடம்லாம் இப்படி இருக்க முடியுமா, குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கணும், நான்லாம் அப்போ அனுசரித்து இல்லையா, நான் என்ன தான் என் மாமனார் மாமியார் சொன்னாலும் இது வரைக்கும் நான் எய்த்து பேசினதே இல்லை, இப்போ கூட உங்களை போய் பார்த்து பேச சொன்னார், சரிங்க மாமான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு அவ்வளோ தலக்கணும், இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை நீங்கள் வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் வீட்டிலே வச்சுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, என் பொண்ணு வாழ்கிறத பார்க்கணுன்னு தானே எல்லா பெற்றவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி இனிமே அங்கே வீட்டில் யார் என்ன சொன்னாலும், முக்கியமாக எங்கள் அத்தையோ மாமாவோ எது சொன்னாலும் எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு செய்யணும், பெரியவங்களை மதிக்காத தானோ என்ன அப்படி, புருஷன் எது சொன்னாலும் சரின்னு செய்யணும், ஏன் புருஷனோட அழுக்கு துணியை எடுத்து போட்டு துவைக்காதான் அவங்க பொண்ணு, அவன் குடிச்ச டீ டம்ளர் எடுத்து ஒன்றும் பண்ணாதான், என்னங்க புள்ள பல்ல வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே ரொம்ப சங்கடமாகுது. சரிங்க சார், நான் புத்திமதியெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக புத்திமதி சொல்லி கொண்டு போய் நீங்களே வீட்டில் விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு போயிடுறாரு. இதை வந்துட்டு இப்போது மதிக்கிட்ட சொன்னோன்னே மதிக்கு சரியான கோவம் வருது. இவன் சொன்னானா அதையும் அவங்க நீங்களே கொண்டு போய் என்னை விடணுமாமா, அப்போ நானே வெளியே வந்துட்டு நானே போகிற மாதிரியா, அவங்களாம் வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் போக மாட்டேன், எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, என்னோட சுயமரியாதைக்கு இழப்பு வர மாதிரி நான் எதுக்குமே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல மதி சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கோவமே வருது. என்னடி நீ நினச்சிட்டு இருக்க, நீ வாழ போன என்னடி அது, அங்கே கொஞ்சம் கூட உன்னால் அனுசரித்து இருந்துக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. மா இப்போ கூட பாத்தியா ஒரு திமிரா அவங்க வந்து பேசிட்டு நான் திமிரா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க.
இப்போ வந்துட்டு தங்கராஜு நான் போய் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் அப்படியே யோசிக்கிறாரு. சரி அவகிட்ட பேசிட்டு அப்பா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அப்படியே மதி பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. என்னடி ஹலோன்னு சொல்கிற, ஒரு புருஷன் பேசுகிறேன் சொல்லுங்கன்னெலாம் சொல்ல தெரியாதா அப்படிங்கிறாரு. இப்போ என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எப்போவுமே அவளுக்கு இந்த திமிரு குறையிறதில்ல அப்படின்னு அவராக நினச்சிட்டு, இங்கே பாரு நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வர அப்படின்னா என் அப்பா அம்மா சொல்கிறத தட்டாமல் கேட்கணும், நான் எது சொன்னாலும் செய்யணும். ஏன் நான் உன் புருஷன் தானே, நான் போடுற அழுக்கு துணி எடுக்க மாட்டேங்கிற, நான் வைக்கிற டீ டம்ளர் எடுத்து வைக்க மாட்டேன்னா அது என்ன அர்த்தம்? ஒரு புருஷனுக்காக இதை கூட பொண்டாட்டி செய்யலை அப்படின்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு அடிமைத்தனமாக வேலை செய்கிறதுக்காக ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கல. புருஷன் பொண்டாட்டி பாதிக்கு பாதி சரி சமம்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நான் குடிச்சிட்டு வச்ச ஏச்சி டம்ளர்லாம் நீங்கள் எடுத்து வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன திமிரடி உனக்கு, திமிராவே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் செய்யாத தப்புக்கெலாம் இப்படிலாம் என்னால் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தானே, ஒரு டிசிப்ளினே கிடையாது அவங்க வீட்டில். எப்போ பாரு சாப்பிட்டதெல்லாம் கீழே கீழே வைக்கிறீங்க, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வைங்கன்னாலும் அதுக்கு ஒரு லா அண்ட் ரூல்ஸ் பேசுகிறீங்க, ஒரு ஃபிலாசபி பேசுகிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, நான் சொன்னது தான், உனக்கு வாழ்க்கை வேணும், திரும்ப நீ வாழணும்னு நினச்சின்னா ஒழுங்காக என் வீட்டுக்கு வரும்போது நீ நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்பேன், இல்லை என் அப்பா அம்மா சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னா நீ வராத. நான் சொல்கிறது இதுதான் என்னோட லாஸ்ட் முடிவு, இல்லைன்னா நீ அந்த சைடே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி என்னோட சுயமரியாதையை இழந்து அப்படிலாம் நான் வந்து கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. தப்புனா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன திமிரடி உனக்கு, நீ எல்லாம் ஒரு மனுஷின்னு உனக்கு போய் ஃபோன் பண்ணி பேசினேன் பாரு, இனிமேல் இந்த வீட்டு சைடு நீ வந்த உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைகளை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.